ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் மகேஷ் சேனல். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கருப்பட்டி கொழுக்கட்டை வைக்க போகிறோம். சரியா? அப்புறம் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு இனிப்பு, உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன என்ன செய்யணும், மண்டபமோ கருப்பட்டியோ போட்டுக்கோங்க. பாகு கண்டிஷனில் வரணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி கரைச்சி வந்தால் மட்டுமே போதுமானது. இப்போ இந்த பாகு காய்ச்சி வச்சுருக்கோமா, அதை நமக்கு தேவைக்கு தக்கன ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன செஞ்சுக்கோங்க, கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நமக்கு பாகு பத்தலை, அதனால் நம்ம எக்ஸஸாக கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் தேவை. சரியா? அதனால் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு மிச்சதை நீங்கள், எனக்கு அந்த ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு, நீங்கள் அது தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. இதில் பனை ஓலை கிடச்சிதுன்னா நீங்கள் பனை ஓலையில் வச்சு அவிச்சு பாருங்கள். இதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் 3 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு பிடிச்சது அப்படியே இருக்கட்டும், என் பசங்க சாப்பிட்றதுக்கு. இதை பிரித்து பார்ப்போமா? இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ எம்மியாக சாஃப்டாக நல்லா அழகாக அப்படி வந்திருக்கு. நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது.